எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு கதைகளை ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 14:26 சொல்லுகிறது, ஒத்தாசை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். ஒத்தாசை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். உங்களுடைய சூழ்நிலையில் ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை பிரதர், ஆனால் எனக்கு தெரிந்த எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, என்னுடைய தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் எல்லா விதத்திலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்ய யாரும் இல்லை என்பதை மனிதன் பார்க்கிறானோ இல்லையோ, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்கள் கைவிடப்பட்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். இப்படி பார்க்கிற தெய்வம் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, ஒத்தாசை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழலில் இருக்கிறார்கள். என்னை நம்பி, இயேசு என்கிற நாமத்தை நம்பி வந்திருக்கிற என் பிள்ளைக்கு ஒத்தாசை செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் ஒரு பார்வை பார்ப்பாரே ஆனால் நிச்சயம் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வர வேண்டுமே ஆனால், கர்த்தர் நமக்கு உதவியாய் வர வேண்டுமே ஆனால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 121 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கண்கள் ஒத்தாசை செய்கிற தேவன் மேல் வைக்கும் பொழுது, ஒத்தாசை செய்கிற கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது, ஒருவேளை மனிதர்களை எல்லாம் பார்த்து ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒத்தாசை செய்து உங்கள் தலையை உயர்த்தி உங்களை கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய கிருபையுள்ள கரம் என் பிள்ளைகளுக்கு ஒத்தாசையாக இறங்கி வரட்டும். ஆண்டவரே, வேலைக்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ ஒத்தாசை செய்வீராக. ஆண்டவரே, படிப்பிற்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ ஒத்தாசை செய்வீராக. ஆண்டவரே, சோத்திரமே, எதிர்காலத்திற்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ ஒத்தாசை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்வீராக, உதவி கரங்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக ராஜா. கைவிடப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகளுடைய எல்லாருடைய சூழ்நிலைகளை மாற்றுவீராக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று சொல்லி இதிலே அவர்கள் ஆண்டவரை களி கூர்ந்து மகிழ கர்த்தரை கிருபை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.